ஹாய் ஹலோ மக்களே! இந்நேரத்துக்கு எல்லாரும் டேர்டெவில் பார்ன் அகைன் சீசன் 2 ஆல்மோஸ்ட் பார்த்து முடிச்சிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். அடுத்த வாரம் ஃபினாலே வரப்போது. இந்நேரத்துக்கு எனக்கு வந்து பயங்கரமான ஒரு தியரி கெடைச்சது. அந்த தியரிய தூக்கிட்டு வந்திருக்கேன். என்ன ஏதுன்னு ஃபுல்லா பார்த்துருவோம். இந்த ஃபினாலே எப்படி இருக்க போகுது, சீசன் 3 எத பேஸ் பண்ணி இருக்க போகுதுன்னு எல்லாத்தையும் பார்த்துருவோம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாம டைரக்ட்டா வீடியோக்குள்ள போயிரலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோனே என்னன்னா, ஃபர்ஸ்ட்டு டேர்டெவில் வந்து அவர் ஐடென்டிட்டிய ரிவீல் பண்ண போறாரு. ஏன்டா திடீர்னு ஐடென்டிட்டிய ரிவீல் பண்ண போறாருன்னா, இந்த 7த் எபிசோட்லயே பார்த்திருப்பீங்க. கேரன் கூட பேசும்போது வேணான்னு கேரன் சொல்லுவா. இல்ல இதுதான் பண்ணி ஆகணும்பாங்க. எனக்கு அந்த ரியாக்ஷன் பார்த்தப்ப, ஓகே டேர்டெவில் ஐடென்டிட்டி ரிவீல் பண்ண போறாரு அப்படின்னு தோணுச்சு. இன்னொன்னு என்னன்னா, அவரு வந்து லைன கிராஸ் பண்ண போறேன் அப்படின்னாரு. மேபி ஃபிஸ்க கொல்ல கூட செய்யலாம்ல அப்படின்னு எனக்கு தோணுச்சு. எப்புட்றா சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, ஒய் நாட் ஃபிஸ்க் வந்து கேரனை கொல்லக்கூடாது. கொன்னதுனால டேர்டெவில் வந்து அவரோட லைனை கிராஸ் பண்ணி ஃபிஸ்க கொல்லக்கூடாதா? அப்படின்ற மாரி தோணுச்சு. எப்புட்றா சொல்றேன்னீங்கன்னா, காமிக்ஸ்ல வந்து ஷேடோலேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்க் இருக்கு. அந்த ஷேடோலேண்ட் ஆர்க்ல புல்சை வந்து கேரன கொன்றுவான். ஸோ கொன்னதும் என்ன ஆயிரும்னா, டேர்டெவில் வந்து அவர் லைனை கிராஸ் பண்ணிருவாரு. இதுக்கப்புறம் என்னை எவனாலும் தடுக்க முடியாதா அப்படின்ற மாரி ஒரு கில்லிங் ஸ்ப்ரீக்குள்ள போயிருவாரு. அவரு வந்து இந்த ஹேண்ட் குரூப்ல பீஸ்ட்ன்னு சொல்லிட்டு ஒரு கைண்ட் ஆஃப் டீமன் வச்சுக்கோங்களேன். அது வந்து டேர்டெவில பொசஸ் பண்ணிரும். ஸோ அதுக்கப்புறம் அவர் கில்லிங் ஸ்ப்ரீல இறங்கி பார்க்குறவனெல்லாம் கொலை பண்ண ஆரம்பிச்சுருவாரு. இதுதான் வந்து ஷேடோலேண்ட்ல நடந்திருக்கும். திடீர்னு ஏன்டா கில்லிங் ஸ்ப்ரீக்குள்ள இறங்குற அப்படின்னு சொல்லி கேட்குறீங்கன்னா, ஏன்னா ஆல்ரெடி அவரோட ஃபாதர் ஃபிகரான சர்ச் ஃபாதரை இழந்துட்டாரு. அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஃபாகி நெல்சன் இறந்துட்டாரு. இதுக்கப்புறம் அவருக்குன்னு இருக்கிறது 2 பேர் தான். ஒண்ணு கேரன் பேஜ், இன்னொன்னு அவங்க அம்மா. 2 பேர்ல யாரோ ஒருத்தருக்கு சம்பவம் நடக்கும். யாரு இப்போதைக்கு நியூயார்க் சிட்டில இருக்குன்னு பார்த்தா அது கேரன் பேஜ் தான். ஸோ அத வச்சு தான் நான் சொன்னேன். இத வந்து நம்ம அப்படியே சீரிஸ் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம்னா, இதுல வந்து ஃபிஸ்க் வெனஸா இழந்ததுனால எல்லாம் உங்களால தான் போச்சு அப்படின்ற மாரி கேரன கொன்றுவான்னு நெனைக்கிறேன். இதுக்கப்புறம் வந்து மெஃபிஸ்டோ வந்து கேரன நான் உயிரோட கொண்டு வரேன். ஆனா உனக்குள்ள இருக்க குட்னஸ நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அக்ரீமெண்ட் போட்டிருக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் எப்படி வந்து அவரு அந்த அவரோட அட்டார்னி நாலேட்ஜ் அத வச்சு எப்படி அந்த அக்ரீமெண்ட்ல இருக்க லூப் ஹோல் கண்டுபிடிச்சு வெளில வராரு. அதுக்கு முன்னாடி எப்படி டிஃபெண்டர்ஸ் வந்து இந்த மாரி கில்லிங் ஸ்ப்ரீல இருக்க டேர்டெவில தடுக்க போறாருன்றது தான் சீசன் 3 இருக்கலாம். இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. பட் கேட்கறதுக்கே ஸ்டோரி கிரேசியா இருந்துச்சு. அதான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். இது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.